சில வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு எதிரா ஏதாச்சும் ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுத்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு 30% மேல ஓட் பேங்க் இருக்கிறதாவும் வர 2026 சட்டமன்ற தேர்தல தான் முதலமைச்சர் ஆனதாவே பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. தமிழகம் வெற்றி கழகம் சார்பா விஜய் அவர்கள் வெளியிட்ட சில தேர்தல் அறிக்கைகள். தாவைக்கு ஆட்சியில பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பு நம்பர் 1 இருக்கும். எப்படிங்கய்யா, கரூர்ல பெண்களையும் குழந்தைகளையும் அவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கீங்களே, அப்படியா? அரசு பள்ளிகள் கல்லூரிகள் உயர்ந்த தரத்தில் இருக்கும். தாவைக்கால இருக்கிற எத்தனை நிர்வாகியோட குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு தெரியல. கல்வி நிலையங்கள்ல கதவுகள் பொருத்தப்பட்ட தரமான கழிவறைகள் அமைக்கப்படும். இதெல்லாம் ஒரு தேர்தல் வாக்குறுதியா? உயர்நிலை கல்வியில் அரசியல் சாசனம் தொடர்பான விளக்கங்கள் இருக்கும். என்ன விளக்கமா இருக்கும்? போட்டித் தேர்வுகளுக்கு பல லட்சம் செலவு பண்ணி தேர்வு எழுத வேணாம், போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்களை மாத்திருவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ 9ஆம் தேதியிலிருந்து தேதியே தெரியாம மாத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் கலெக்டர்களுக்கு பெண்களின் சம வாய்ப்பு. வெயிட் பண்ணி பாக்குறேங்கய்யா, தேர்தல்ல வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது எத்தனை தொகுதி பெண்களுக்கு எத்தனை தொகுதி ஆண்களுக்கு அறிவிக்கீங்கன்னு பார்க்கலாம். பேருந்து வசதிகள் இல்லாத கிராமமே தாவைக்கு ஆட்சியில் இருக்காது. கரூர்ல நீங்க இல்லாம போனீங்களே, அந்த மாதிரியா? இல்ல கிராமமே இருக்காதா? இப்படி இன்னும் பல தேர்தல் அறிக்கைகளை நம்ம பக்கா மாசு வெளியிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் பக்கா மாஸ் கிடையாது, பக்கா லூசு அப்படின்னு வர தேர்தல்ல தமிழக மக்கள் அவருக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கோட தேர்தல் அறிக்கைகளை கமெண்ட்